சில ஆண்டுகளுக்கு முன்பு ஊழியத்தின் நிமித்தமாக நானும் என் மனைவியும் சிங்கு ஊழிய குழுவதுமாக செங்கப்பல் தசத்துக்கு போயிருந்தோம். அந்த தசத்தி தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மனைவி வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அவர்களை முன்பே தெரியும். அவர்கள் திருமணமாகி எல்லாரும் குடும்பமாக அந்த தசத்தில் இருந்தார்கள். நாங்கள் அங்கு போயிருந்த போது அந்த மனைவி எங்களை அன்போடு அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்தபடியினால் நாங்கள் போயிருந்தோம். நான் அவர்களிடத்தில் எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய வேலை எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று விசாரித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் இப்பொழுது எனக்கு வேலை இல்லை, 4 மாதங்கள் ஆயிடுத்து, வேறு வேலை போனாலும் வேறு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த மனைவி சொன்ன வார்த்தை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அது நம்பவே முடியவில்லை. சிலருக்கு ஏழு போன அந்த நிமிடமே கவலையும் பயமும் வந்து விடும். தங்க இருக்கிறது கொடுத்து அவர் ஒரு திகைப்பும் கலக்கமும் அவர்களுக்கு வந்து விடும். நான் மறுபடியும் அவர்களிடத்தில் அப்படியான என்ன செய்வது என்கிற ஒரு பயமோ கவலையோ உங்களுக்கு இல்லையா என்று கேட்டதுக்கு நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும், எங்களுக்கு கவலைப்பட வேண்டும். நாங்கள் எந்த வேலையை நம்பி வாழவில்லை, கர்த்தரைத்தான் நம்பி வாழ்கிறோம். நாங்கள் அவரை நம்பி வாழ்கிறபடியினால் தான் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. இந்த வேலை போனால் என்ன, இன்னொரு வேலையை கற்று எங்களுக்கு தருவார். எங்களை பரிசு உடுத்தி வைத்து வழி நடத்துவதாக கற்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று தொடர்பாக சொன்னார்கள். ஆமென்.